நம்ம நீதிமானாக வாழணும், பரிசுத்தமாக வாழணும். ஆனால் அதனால நாம் நீதிமான் கிடையாது, அது நம்ம கொடுக்கப்பட்ட பொறுப்பு, அவ்வளோதான். ஆனால் எதனால நாம் நீதிமானாக்கப்படுறோம்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலே வைக்கிற விசுவாசத்தினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறோம். எத்தனை பேர் புரியுதுன்றீங்க? உங்கள் கிரியைகளினாலேயோ நியாயப்பிரமாண கிரியைகளினாலேயோ நான் தேவனுக்கு முன்னாடி நீதிமானாய் காட்ட நான் முயற்சி எடுத்து விட்டால் கர்த்தர் சொல்றாரு, நீ கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபையில் இன்று விழுந்தீர்கள். எவ்வளவு பெரிய கொடூரமான வார்த்தை பாருங்க ஐயா. பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டு அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த கலாத்திய நிருபத்தில் எழுதுகிறாரு. பவுல் சொல்கிறாரு, இது நான் எங்களுடைய மூத்தவர்கள்ட்ட யார்கிட்டையும் போய் கற்றுக்கொள்ளலை, கர்த்தரே இதை எனக்கு என்ன பண்ணார், வெளிப்படுத்தினார்ன்றாரு. அப்படி வெளிப்படுத்தின வார்த்தைகளில் முக்கியமான வார்த்தையை சொல்கிறேன். யார் ஒருவர் தன்னுடைய சுய நீதியையும் நியாய பிரமாணத்தினால் வருகிற நீதியையும் நிலைநிறுத்த தேவனுக்கு முன்னாடி மக்களுக்கு முன்னாடி தனக்குத்தானே நீதிமான் என்று சொல்லி பீத்திக்கிட்டு திரிகிறார்களோ அவர்கள் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபையில் இருந்து என்ன பண்றாங்களாம், விழுந்துட்டாங்களாம். எச்சரிக்கை என்றார் கர்த்தர். அப்ப சுயநீதி என்பது எவ்வளவு மோசமானதுன்னு பாருங்க. அதனால தான் கர்த்தர் சொல்றாரு, அவருடைய நீதியை தேடுங்கள். கைகளை தட்டி ஹல்லேலூயா. உங்க அன்பிற்கு ஈடே இல்லை, உங்க பாசத்திற்கு